My dear students, this is class 12 maths exercise 10.8 la question number 2 போட போறோம். Find the population of a city at any time t given that rate of increase of population is proportional to the population at that instant and that in a period of 40 years the population increased from 3 lakhs to 4 lakhs. இதான் question. ஓகேவா? So population at any time t வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? தென் என்ன சொல்லியிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்க்ரீஸ், அதாவது rate of increase in A with respect to time dA by dt proportional to population at that instant. அதாவது ஏக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னு சொல்ல வராங்க. அப்போ இந்த ப்ரொபோஷனல் சிம்பிளை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா இதோட ஒரு கான்ஸ்டண்ட்டை போடணும். அப்போ dA by dt ஈக்குவல் டு KA. ஓகேவா? ஸோ ஒரு கான்ஸ்டண்ட்டை சேர்த்துட்டோம், நடுவில் ஈக்குவல் சிம்பிள் போட்டோம். ஓகேவா? நவ் வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் ஏவை அந்த சைடு கொண்டு போயிடலாம். டிடி வந்து எப்பவுமே நியூமரேட்டரில் இருக்கணும், ஆப்ரேட்டர் இல்லையா? ஸோ அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ டிஏ பை ஏ ஈக்குவல் டு கே டிடி, ரைட்? இப்போ ரெண்டு சைட்லையும் இன்டகிரேட் பண்ணணும். இப்போ இந்த கேவை வந்து பர்பஸை நான் வெளியே வச்சுக்கிறேன். அப்போது 1/a டிஏக்கு லாக் ஏ இந்த சைடில், இந்த சைடில் கே வெளியே இருக்குது, டிடிக்கு வந்து ஒரு டி வரும், ப்ளஸ் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் லாக் சி. இங்கே லாக் வந்ததுனால, லாக் ஏன் வந்ததுனால நம்ம இங்கே லாக் எடுத்துக்கலாம். ஓகேவா? நவ் இந்த லாக் சி மட்டும் நான் அந்த சைடு கொண்டு போய்ட்றேன். அப்போ லாக் ஏ மைனஸ் லாக் சி ஈக்குவல் டு கேடி. நவ் ரெண்டு லாகை ஒரு லாகாக மாற்றுறதுக்கு இங்கே நடுவில் மைனஸ் சிம்பிள் இருந்ததுன்னா இது டிவிஷனுக்கு வந்துடும், சி வந்து டிவிஷனுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ லாக் ஏ பை சி ஈக்குவல் டு கேடி. இப்போ லாக் ரிமூவ் பண்ணணும். அப்போ ஈக்கு பவராக ரெண்டு சைடு கொடுத்துடலாம். அப்போ ஈக்கு பவர் லாக் வந்ததுன்னா ஈக்கு லாக்கு கேன்சல் ஆகிட்டு இந்த சைடு ஏ பை சி, இந்த சைடு இ பவர் கேடி. இப்போ இந்த சியும் அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா ஏ ஈக்குவல் டு சிஇ பவர் கேடி. ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் 1. ஓகேவா? இப்போ அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா பாருங்கள், 40 இயர்ஸில் பாப்புலேஷன் 3 lakh டு 4 lakh இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இனிஷியலி, அதாவது ஸ்டார்டிங்கில் இனிஷியலி டைம் டி ஈக்குவல் டு 0ன்னும் போது அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன் ஏ ஈக்குவல் டு 3 lakh. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனும் நம்ம ஈக்குவேஷன் 1ல் போட்டு சி வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போது அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன் ஏக்கு பதிலாக 3 lakh ஈக்குவல் டு சி போட்டாச்சு. இ பவர் என்ன ஆகும்? 0 வந்துடும். இ பவர் 0ன்னா அதனோட வேல்யூ 1. அப்போது சி ஈக்குவல் டு 3 lakh. இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்து 2வை எடுத்து 1ல் போடுறோம். அப்போ ஈக்குவேஷன் 1 எப்படி மாறும்னா ஏ ஈக்குவல் டு சிக்கு பதிலாக 3 lakh இ பவர் கேடி. ஸோ இதை வந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து வேறு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 40 இயர்ஸில் பாப்புலேஷன் 3 lakhலேருந்து 4 lakh போயிடுது. அப்போது டைம் டி ஈக்குவல் டு 40 years, தென் amount of population increased to 4 lakh. That means 4 lakhs. ஏக்கு பதிலாக 4 lakh, அதாவது 3லேருந்து ரெண்டு இன்ஃபர்மேஷன் நான் போட போகிறேன். அப்போது 4 lakh ஈக்குவல் டு சிக்கு பதிலாக 3 lakh இ பவர் கேடி. ஓகே, நான் 5 0 இருக்குல்ல, இந்த 5 0க்கு இந்த 5 0 நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த 3 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 4/3 ஈக்குவல் டு இ பவர் டிக்கு பதிலாக என்ன போடணும்? 40 இங்கே போட்டிருக்கணும். டி ஈக்குவல் டு 40 இல்லையா? ஸோ இ பவர் 40k. தென் ரெண்டு பக்கமும் லாக் எடுக்கும்போது லாக் 4/3 ஈக்குவல் டு லாக் இ பவர் 40k. ஓகேவா? இப்போ லாக்கும் ஈக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ லாக் 4/3 ஈக்குவல் டு 40k. இப்போ நான் கேவும் ஒன் சைட் பண்ணிக்க போகிறேன். அதாவது இதை இப்படி மாற்றி எழுதுனீங்க, 40k ஈக்குவல் டு லாக் 4/3. ஓகேவா? அப்போ k ஈக்குவல் டு
இந்த 40 அந்த சைடு போனதுன்னா 1/40. ஸோ 1/40 log 4/3. எப்பவுமே லாகில் முன்னாடி இருக்கிற நம்பர் பவராக போயிடும். அப்போ k ஈக்குவல் டு லாக் 4/3 அதுக்கு பவர் 1/40. ஸோ இதை வந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4 வந்து நான் திரும்பவும் ஈக்குவேஷன் நம்பர் 3ல போட போகிறேன். 4 in 3, அதாவது கேவோட பிளேஸில் இந்த திங் எடுத்து வைக்க போகிறேன். ஓகே பாருங்கள். அப்போ a ஈக்குவல் டு 3 lakh e பவர் கேக்கு பதிலாக என்ன வரணும், லாக் ஒரு t இருக்குது, மறக்காமல் அந்த t போட்டுக்கலாமா, t போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த லாகரிதம் லாக் 4/3 பவர் 1/40. ஓகேவா, சரி. இப்போ இந்த லாகரிதமில் எப்பவுமே முன்னாடி இருக்கிற நம்பர் பவராக போயிடும். இப்போ என்னெல்லாம் இருக்கோ மொத்தத்துக்கும் அது பவராக போயிடும். அப்போ a ஈக்குவல் டு ஒரு 3 lakh இருக்குது, e பவர் லாக் 4/3 அதுக்கு பவர் 1/40 அதுக்கு பவர் t. ஓகேவா, சரி. பவருக்கு பவர் வந்ததுன்னா என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். ஓகேவா, ஸோ a ஈக்குவல் டு 3 lakh e பவர் லாக் 4/3 அதுக்கு பவர் t இன்ட்டு 1/40 t/40. இப்போ ஈக்கு லாக்கும் கேன்சல் பண்ணிவிடுவோமா. அப்போ அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன் அட் எனி இன்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 3 lakh இன்ட்டு 4/3 பவர் t/40. ஸோ இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.